சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் தீமையை நன்மையால் வெல்லுகிறேன். நான் தேவனால் உண்டாயிருந்து சாத்தானை ஜெயித்தேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது ஆவியும் உமது வார்த்தையும் என்னை தேற்றுகிறது. கொடுமை எனக்கு தூரமாய் இருக்கிறது. பயம் என்னை அணுகாது. தேவனுடைய சித்தத்தின்படி நான் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதையில் ஜீவன் உண்டு, மரணமில்லை. நான் திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாயும் இருக்கிறேன். ஆகவே நான் எனது செய்கைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டு அவற்றில் களிகூறுகிறேன். நான் விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு என் மீது பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடுகிறேன். கிறிஸ்து என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆகவே வியாதியோ வேதனையோ என் சரீரத்தில் வரக்கூடாது என கட்டளையிடுகிறேன். இந்த சரீரத்தை தொடும் எந்த விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தினாலே சாகிறது. இந்த சரீரத்தினுள் எல்லா தசையும் நரம்பும் எவ்வாறு இயங்க வேண்டுமென்று தேவன் உண்டாக்கினாரோ அவ்வாறே இயங்குமென இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். நான் ஜெயங்கொள்ளுகிறவன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் நான் ஜெயங்கொள்ளுகிறேன். தேவன் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார்.